Hi viewers, welcome back. இன்னைக்கு ரெடிமேட் பஃப் pastry ஷீட் வச்சு எக் பஃப் எப்படி செய்கிறதுன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல பாக்கில் வெட்டி அதையும் இது கூட சேர்த்துக்கங்க. 2 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். த்ரீ to 4 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிக்கணும். எக் பஃப்க்கு வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. முட்டை பாயில் பண்ணி இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பஃப் பேஸ்ட்ரி ஷீட் எடுத்திருக்கேன். ஷீட்டில் 1.5 டேபிள் ஸ்பூன் கிரேவி வச்சுட்டு அதுக்கு மேலே பாயில் பண்ண எக்கு வச்சுக்கணும். வச்சுட்டு 4 கார்னரையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரை இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். ஓவனை 250 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கணும். பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணேன்னா பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் 250 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணணும். சூப்பரான எக் பஃப் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 25 மினிட்ஸில் எக் பஃப் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே எக் பஃப் செய்யலாம். எப்படி வந்துச்சுன்ட்டு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.